எந்தெந்த தசா காலம் ஒருவருக்கு கெடுதலை செய்யும்? கெட்ட கிரகங்களோட தசா காலம் ஒருவருக்கு கெடுதலை செய்யும். அது எது கெட்ட கிரகங்கள் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. சில பேர் தப்பாக நினைக்கிறது உண்டு. சுக்கிரதசை வந்தால் எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மீன லக்னத்துக்கு சுக்கிரதசை நல்லது இல்லை. கடக லக்னத்துக்கு சுக்கிரதசை நல்லது கிடையாது. இந்த மாதிரி சிலருக்கு சில தசைகள்லாம் நல்லது செய்யாது. அந்த வகையில் இது காமனாக சொன்னால் சரியாக வராது. ஒரு ஒரு லக்னத்துக்குமே தனித்தனியாகவே நம்ம விளக்கமாக தரலாம். உங்கள் லக்னத்துக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். டைட்டில் என்ன சொல்ல போகிறோன்னா, உங்கள் லக்னத்துக்கு கெடுதல் செய்யக்கூடிய தசா காலங்கள் எது அப்படின்றத டைட்டில் வச்சுக்கலாம். ஒரு ஜாதகத்துக்கு கெட்டவன் யார் அப்படின்னு முதல்ல முடிவு பண்ணிக்கணும். பொதுவாக 99% ஒரு ஜாதகத்துக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் கெடுதலை செய்யக்கூடிய இடங்கள்னு அர்த்தம். அது பேர் மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம். சில பேர் மறைவு ஸ்தானத்தில் 3ஆம் இடத்தை கூட சேர்த்துப்பாங்க. 3ஆம் இடத்தையும் மறைவு ஸ்தானமாக சொல்லிட்டு 3, 6, 9, 12ன்னு சொல்லுவாங்க. நான் அந்த 3ஆம் இடத்தை சேர்க்கறதில்ல. காரணம் என்னென்னா, குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிகை நாடி மிக்க கொள்ளல் தான் சொல்லுவாங்க திருவள்ளுவர். அதிகமாக என்ன செய்யுமோ அதுதான். இந்த 3ஆம் இடம் அதிகமாக கெடுதலை செய்யுமானா கிடையாது. ரொம்ப குறைஞ்சபட்சம்தான். நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால தான் ஜோதிட சாஸ்திரத்தில் விபரீத ராஜயோகம்னு ஒரு யோகம் இருக்கும்போது, அந்த யோகத்தில் இந்த 3ஆம் இடத்தை சேர்க்காம 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகிய 3 இடங்கள் தனக்குள்ளே இடங்களை மாறிக்கொண்டோ அல்லது ஒரே இடத்துலையோ 3, 6, அது 6, 8, 12லேயோ மீண்டுமே அந்த மறைவு ஸ்தானமான 6, 8, 12லே மாறியோ அல்லது தனித்தனியாகவோ அல்லது கூட்டாகவோ இருக்குமே. ஆனால் அது விபரீத ராஜயோகமாக சொல்கிறாங்க. அந்த விபரீத ராஜயோகத்தில் இந்த 3ஆம் இடத்தை சேர்க்கப்படவில்லை. ஆகவே நானும் 3ஆம் இடத்தை பரிபூர்ணமான மறைவு ஸ்தானமாக கெடுதல் ஸ்தானமாக ஏற்றுக்கொள்ளலை. அதனால் இந்த 6, 8, 12 ஆகிய 3 இடங்கள் மட்டும் மறைவு ஸ்தானமாக நம்ம எடுத்துக்கலாம். கெடுதலை செய்யக்கூடிய இடங்களாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் சில பல சூட்சும விதிகள்லாம் இருக்குது. திதி சூனியம்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் சில இடங்கள் கெடுதலை செய்யக்கூடியதாக இருக்கும். வக்கரமான கிரகங்கள், அஸ்தங்கமான கிரகங்கள், இப்படி பல கிரகங்கள்லாம் கெடுதலை செய்யும். தேய்பிறை சந்திரன் கெடுதலை செய்யலாம். பாவிகளோடு சேர்ந்த புதன் கெடுதலை செய்யலாம். இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது. நம்ம அதெல்லாம் எடுத்துக்கல. மேஜராக பொதுவாக அப்படி. அதனால தான் 99% சொல்லிட்டு. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கக்கூடியதுன்னு மட்டும் சொல்கிறேன். அந்த வக்ரமானது யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு இருக்கலாம். நீச்சமானது யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு இருக்கலாம். அஸ்தங்கமானது யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு இருக்கலாம். அவங்களுக்கானதை பொது வீடியோவாக போட முடியாது. எல்லாருக்கும் பொதுவானது என்னவோ அதுவே பொது வீடியோ. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக இது இப்படி தான் நடக்குங்கிறது மட்டும்தான் இதில் போடும். 6, 8, 12 ஆகிய 3 இடங்கள் கெடுதலான இடங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடங்களில் இருக்கக்கூடிய எல்லா கிரகமும் கெடுதலை செய்யும், ராகு கேதுவை தவிர. அதுவும் ராகு கேது 6ல் இருந்தால் தவிர. 6ங்கிறதுல மற்ற கிரகம் பாவகிரகம் இருந்தால் செவ்வாய், சனி, சூரியன் போன்ற பாவகிரகங்கள் தான் நன்மைன்னு சொல்லுவாங்களே. ஆமாம், அது பலம்னு சொல்லுவாங்க, நன்மைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதிபத்தியம் இருக்குது. ஏதோ ஒரு வீடுக்கு சொந்தக்காரராக இருப்பாங்க. ஆனால் ராகு கேதுக்கு வீடு இல்லை. வீடு இல்லாதவன் 6ஆம் இடத்துல இருந்தால் அது நன்மை செய்யும். 6ல் ராகுவோ கேதுவோ இருந்தால் அது நன்மை செய்யும். அதை தவிர அனைத்து கிரகங்களும் 9 கிரகங்களில் ராகு கேதுங்கிறது 6ஆம் இடத்துக்கு தவிர. ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கங்க, கண்டிஷன் அப்ளை. அது போக மீதி 6, 8, 12லே 9 கிரகங்களிலே எந்த கிரகம் இருந்தாலும்
அவைகள் கெடுதலை செய்யும் என்பதை உறுதியாக கூறலாம். இன்னொரு அமைப்பு, அதில் கிரகம் இல்லை, இருந்தாலும் இல்லைனாலும் இந்த 6வது வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் இருப்பான், 8வது வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் இருப்பான், 12வது வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரன் இருப்பான். அதாவது 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 கிரகங்கள் எங்கு இருந்தாலும் அவைகளும் கெடுதலை செய்யும். செய்யப்பெற கெடுதல்கள் வேற வேறையாக இருக்கலாம், எங்கே இருக்குதோ அதுக்கேற்றாம மாறலாம். உதாரணத்துக்கு 8ஆம் அதிபதி 10ல் இருந்தால் வருமானத்தை கெடுக்கலாம். 8ஆம் அதிபதி 11ல் இருந்தால் மூத்தோர்களை கெடுக்கலாம். 8ஆம் அதிபதி 2ல் இருந்தால் குடும்பத்தை கெடுக்கலாம். 8ஆம் அதிபதி 1ல் இருந்தால் அவனையே கெடுக்கலாம். 8ஆம் அதிபதி 4ல் இருந்தால் வீடு மன வாகனம் போன்ற சொத்துக்களை கெடுக்கலாம். ஆக எங்கே இருக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி கெடுதல்கள் மாறுமே ஒழிய கெடுதல்கள் மாறாது. கெடுதல்களுடைய பலன்கள் தான் மாறும் ஒழிய, ஆனால் கெடுதல் செய்ய போகிறோங்கிற பலன் மட்டும் மாறாது. ஆக 6, 8, 12ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் கெடுதலை செய்யும். 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, அது அந்த 3 கிரகங்களும் கெடுதலை செய்யும். இது இல்லாமல் இன்னொரு கிரகம் இருக்கிறது. அந்த கிரகத்தோட கெடுதலை மட்டும் பெரும்பாலான ஜோசியர்களால் கணிக்கக்கூட முடியாது. நல்லதாக செஞ்சுக்கிட்டே வருவாங்க, திடீர்னு ஒரு கெடுதலை செய்வாங்க. அப்படியேப்பட்ட கெடுதல் செய்யக்கூடியவங்க யார் அப்படின்னா, மரணமும் மரணத்துக்கு ஒப்பான துன்பத்தையே தரக்கூடிய கிரகம் அது. அதுக்கு பாதகாதிபதினு பேர் அல்லது மரகாதிபதினு பேர். இது இந்த 12 வீட்டு லக்னங்களில் சரசிர உபயம்னு 3ஆக பிரித்து வச்சுருப்பாங்க. 1 விட்டு 1 1 விட்டு 1 வரும். சரக லக்னம், சிர லக்னம், உபய லக்னம்னு. அந்த வகையில் சர லக்னக்காரர்களுக்கு 1, 4, 7, 10 அதை சரன்னு சொல்லுவாங்க. மேசம், கடகம், துலாம், மகரம், இதை சரலக்னம்னு சொல்லுவாங்க. இந்த சரலக்னக்காரர்களுக்கு 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவன் பாதகாதிபதியாக, மாரகாதிபதியாக செயல்படுவான். அடுத்ததா சிரலக்னம்னு சொல்லக்கூடியது ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இந்த ராசிகளை, இந்த லக்னத்தை சிரலக்னம்னு பேர். சிரலக்னக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதியால் துன்பம் உண்டு. மரணமும் மரணத்துக்கு ஒப்பான துன்பமும் அல்லது வேறு வகையான பாதகங்களோ செய்யும். அவங்க என்ன செய்வாங்கன்னு அவ்வளோ சீக்கிரம் கணிக்க முடியாது. ஆக இந்த பாதகாதிபதி சிரலக்னத்துக்கு 9ஆம் அதிபதியாக செயல்படுவார். அடுத்தது 3வது குரூப்பு உபய லக்னம்னு பேர். இந்த கார்னர் ராசி, அதாவது மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 ராசியை உபய ராசின்னு சொல்லுவோம். ஸோ இந்த உபய லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு 7ஆம் அதிபதியால் பாதகங்கள் அல்லது மாரகம் ஏற்படும். மரணமும் மரணத்துக்கு ஒப்பான துன்பமும் அல்லது வேறு வகையான பாதகங்களோ செய்யக்கூடியது இந்த 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர். ஆக இந்த 3 கிரகங்களும் இந்த 3 லக்னத்துக்கு, அதாவது சரசிர உபயத்துக்கு, சரத்துக்கு 11ஆம் இடம், சிர லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகங்களை செய்வார்கள். அதில் ஒரே ஒரு விதிவிலக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னென்னா, திரிகோண ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 1, 5, 9ல் இருந்தால் அவங்க திருந்திடுவாங்க, நல்லவனாக மாறிடுவாங்க. அதனால் பாதகங்களை செய்ய மாட்டாங்க. அதை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் செய்வாங்க, தெரிஞ்சுக்கங்க. ஆக மொத்தம் 4 கிரகத்தை தேர்ந்தெடுத்துடணும், கண்டுபிடிச்சிடணும். 4 கிரகம்னா 4 மட்டும் இருக்காது, அதிகமாக கூட இருக்கலாம். 6ல் இருக்கிற கிரகம், 8ல் இருக்கிற கிரகம், 12ல் இருக்கிற கிரகம், அல்லது 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி மற்றும் பாதகாதிபதி ஆகிய கிரகங்களுடைய தசா, புத்தி, அந்தாரன், உள் அந்தாரன் இவைகளில் எது நடக்குதோ அதுக்கேற்ற பலன் கெடுதல் சேர்ந்தே நடக்கும். அந்தந்த தசா புத்தியில் அந்த வகையில் இவ்வளோ விளக்கத்தை கொடுத்துட்டேன். அந்த வகையில் எந்தெந்த கிரகன்றதையும் பேரையும் கொடுத்துட்றேன்.
முதல்ல வரிசையாக சொல்லிடுறேன். மேச லக்னம். மேச லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி செவ்வாய். அவரே லக்னாதிபதியாக இருப்பார், இருந்தாலும் செவ்வாய் 8ஆம் அதிபதியாகவும் இருப்பார். ஸோ 1க்கும் 8க்கும் அதிபதியாக இருக்கிற காரணத்தினால அவர் பாதி நன்மையும் பாதி தீமையும் தருவார். புதன் 3 மற்றும் 6ஆம் அதிபதிங்கிறதுனால மேச லக்னத்துக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி புதன். அதனால் புதனும் 8ஆம் அதிபதி செவ்வாய் மற்றும் 9 மற்றும் 12க்கு அதிபதியான குரு பகவான். 9 மற்றும் 12. 9ங்கிறது திரிகோணஸ்தானம், சுபஸ்தானத்துக்குரியவராக இருப்பார். ஆனாலும் 12ஆம் அதிபதியாகவும் இருக்கார். இதை எப்படி இந்த மாதிரி திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்துக்கு அதிபதிகள் இன்னொரு ஆதிபத்தியம் பெற்றால் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு படத்தில் வில்லனாகவும் ஹீரோவாக நடித்தா நம்ம எப்படி அடையாளம் எடுத்துப்போம்? ஹீரோவா படம் தான் சொல்லுவோம் நம்ம. அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடம் அப்படிங்கிற யோகஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவானாக இருப்பதால் 12ஆம் இடத்துக்கு இருக்கிற பாதிப்பு பெருசாக தெரியாது, இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கூட ஜென்ரலாக நீங்கள் அந்த இடத்துல கூட இருக்கிற இடத்தை பொறுத்தெல்லாம் பார்த்து பண்ணணும். 6, 8, 12 இருந்தாலோ அல்லது நீச்சமாக இருந்தாலோ அப்போ அந்த சுபத்தன்மை குறைஞ்சி போகும்போது 12ஆம் அதிபதி விரைத்தோட தன்மை கொடுக்கும். அதனால் கெடுதல் உண்டு, அளவு கம்மியாக இருக்கும். கெடுதல் உண்டு, அளவு குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சினிமாலெல்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு ஹீரோ இருப்பார், ஆனால் எல்லா வகையான கெட்ட பழக்கங்களும் இருக்கும் இல்லையா? ஆனால் அவர் ஹீரோன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த திரிகோண ஸ்தானத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் அதிபதியாக இருப்பவர்கள்கிட்ட 2 குணமும் இருக்கும்னு அர்த்தம். நல்லதும் செய்வாங்க, கெட்டதும் செய்வாங்கன்னு அர்த்தமாக வச்சுக்கணும். செய்யவே மாட்டாங்கன்னு அர்த்தம் எடுத்துக்காதீங்க, அது நல்லது கிடையாது. செய்வாங்க. அந்த வகையில் எல்லா லக்னத்துக்கும் அர்த்தம் எடுத்துக்கங்க. நம்ம சொல்கிறது மேச லக்னம் அப்படின்னா புதன், செவ்வாய், குரு இது 3 கிரகங்களும் மற்றும் பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதியான சனி பகவானும் கெடுதலை செய்வார்கள். சனி பகவானும் கெடுதலை செய்வார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இவங்களுடைய தசாபுத்தி வரும்போது மேச லக்னத்துக்கு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். ரிஷப லக்னத்துக்கு தன்னோட லக்னாதிபதி சுக்கிரன் தான், அவரே 6ஆம் அதிபதியாகவும் இருப்பார். 8, 11க்கு அதிபதி குரு பகவான் மற்றும் 7, 12க்குரிய செவ்வாய். ஆக சுக்கிரன், குரு, செவ்வாய் இது மட்டும் இல்லாமல் 9, 10க்குரிய சனி பகவானுடைய தசாபுத்தியும் அது பாதகாதிபதினு சொல்லக்கூடியதுனால அதுவும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் புலிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறாருன்னா, ரிஷபத்துக்கும் மிதுனத்துக்கும் விதிவிலக்குண்டு, பாதகாதிபதி பாதகத்தை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். இருந்தால் கூட நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர்கள் சுக்கிரன், குரு, செவ்வாய் மற்றும் பாதகாதிபதியான சனி ஆகிய இந்த 4 கிரகங்களோட தசாபுத்தி வரும்பொழுதெல்லாம் கெடுதல் நடக்க வாய்ப்பு உள்ளது. தசா, புத்தி, அந்தாரம், உள்ளாந்தாரம் எது நடந்தாலும். அடுத்து 3வது லக்னம் மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு எல்லாத்துக்கும் 6, 8, 12 சொன்னால் வீடியோ பெருசாக போயிடும். அதனால் மேட்ரு மட்டும் சொல்லிகிட்டே வரேன். கடக லக்னத்துக்கு குரு பகவான், சனி பகவான். மிதுனத்துக்கு சொல்லணும். மிதுனத்துக்கு செவ்வாய், சனி, சுக்கிரன் மற்றும் பாதகாதிபதி குரு. மிதுன லக்னத்துக்கு செவ்வாய், சனி, சுக்கிரன், குரு இந்த 4 கிரகங்கள் பாதகத்தை செய்யும். கடக லக்னத்துக்கு குரு பகவான், சனி பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிரன். திரும்ப சொல்ற, குரு, சனி, புதன், சுக்கிரன் 4 கிரகங்கள் பாதகத்தை செய்யும். சிம்ம லக்னத்துக்கு சனி, குரு, சந்திரன், செவ்வாய். சிம்ம லக்னத்துக்கு சனி, குரு, சந்திரன், செவ்வாய் பாதகத்தை செய்வார்கள், கெடுதலை செய்வார்கள். கன்னி லக்னத்திற்கு சனி பகவான், செவ்வாய், சூரியன், குரு. சனி, செவ்வாய், சூரியன், குரு இது கன்னி லக்னத்துக்கு ஆகாது, கெடுதலை செய்யும். துலா லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி குரு, லக்னாதிபதி 8ஆம் அதிபதியான சுக்கிரன்
மற்றும் 9, 12க்குரிய புதன். இதில் 6ஆம் அதிபதி குரு தான் பெரிய அளவில் துன்பத்தை செய்வார். மற்ற 2ம் கலந்து தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். பாதகாதிபதி சூரியன் ரொம்ப கெடுதலை செய்வார் துலா லக்னத்துக்கு. ஸோ குரு, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய 4 கிரகங்கள் அதன் தசாபுத்தியிலே துலா லக்னத்துக்கு கெடுதலை செய்யும். விருச்சிக லக்னத்திற்கு லக்னாதிபதியான செவ்வாய் 6ஆம் அதிபதியாக இருப்பார். அஷ்டமாதிபதியான புதன் 11ஆம் அதிபதியாக இருப்பார். 7 மற்றும் 12க்கு அதிபதியான சுக்கிரன் மற்றும் சிற லக்னத்துக்கு பாதகாதிபதி சந்திரன், அதாவது செவ்வாய், புதன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய 4 கிரகங்கள் அதன் தசாபுத்திகளில் அதனுடைய ஆளுமை காலங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும். தனுசு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால சுக்கிரனும் 8ஆம் அதிபதியாக இருக்க சந்திரன் பெரிய அளவிலும் 5, 12க்குரிய செவ்வாய் கலந்தும் பாதகாதிபதியான புதன் அதன் வேலையும் காட்டுவாங்க. ஸோ தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், புதன். இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு வரும்போது சில பேர் மேதாவிங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த லக்னத்துக்கு அவர் நட்பு கிரகம் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆதிபத்தியம் தான் பிரதானம். ஆதிபத்தியத்தை வச்சு தான் ஜாதகமே கணிக்கப்படுது, பலன்களை கூறப்படும். அந்த அடிப்படையில் அதாவது கிரிக்கெட் விளையாடும் போது ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன், செகண்ட் பேட்ஸ்மேனு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 5 பேர் பேட்ஸ்மேன், அதுக்கப்புறம்லாம் போலர் வருவாங்க, நடுவில் வந்து விக்கெட் கீப்பர் வருவார். இப்படிலாம் இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம பலன் தரும்போது முதல்ல என்ன போடணும் அப்படின்னா, ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம் அப்படின்லாம் ஒரு 10 பாயிண்ட் போடுவோம். 10வது பாயிண்ட் எடுத்துன்னு வந்து முன்னாடி வச்சு சொல்லக்கூடாது. 10வது பேட்ஸ்மேனை தூக்கின்னு வந்து முன்னாடி வச்சு ஆட சொன்னாக்கா ஆட்டம் உருப்படாது. அந்த மாதிரி நட்புங்கிறதெல்லாம் பிரதானமாக முன்னாடி தான் நிறுத்தக்கூடாது. ஸ்தானம், ஸ்தானாதிபதி தான். 6, 8, 12 யார் இருக்காங்க அதை முதல்ல பார்த்துக்கணும். அப்புறம் 6, 8, 12 அதிபதி யாருன்னு பார்த்துக்கணும். அப்புறமா பாதகாதிபதியை பார்த்துக்கணும். ஆக தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், புதன் ஆகிய 4 கிரகங்கள் அதனுடைய ஆளுமை காலமான தசாபுத்தி அந்தார காலத்திலே கெடுதலை செய்யும். மகர லக்னத்துக்கு புதன், சூரியன், குரு, செவ்வாய் இந்த 4 கிரகங்கள் கெடுதலை செய்யும். கும்ப லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி சந்திரன், 8ஆம் அதிபதி புதன், 12ஆம் அதிபதி சனி பகவான் மற்றும் பாதகாதிபதி சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் கெடுதலை செய்வார்கள். சந்திரன், புதன், சனி, சுக்கிரன் கும்ப லக்னத்துக்கு கெடுதலை செய்யக்கூடியது. அதன் தசாபுத்தி காலத்தில் அது வேலை காட்டும். கடைசியாக மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன், 8ஆம் அதிபதி சுக்கிரன், 12ஆம் அதிபதி சனி மற்றும் பாதகாதிபதி புதன் வஞ்சகமே இல்லாமல் அள்ளி அள்ளி கெடுப்பாங்க. கொடுக்க மாட்டாங்க, கெடுப்பாங்க. மீன லக்னத்துக்கு சூரியன், சுக்கிரன், சனி மற்றும் புதன் இந்த 4 பேரும் கெடுதலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய தசாபுத்தி காலத்திலே. நன்றி. மற்றொரு வீடியோவில் மற்றொரு கான்செப்ட் எடுத்துப்போம்.